வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் வியூ பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 6 மணிக்கு கோர் பிசிஇ ஓகேங்களா, பர்சனல் கன்சம்ஷன் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் உடைய இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ அது மந்த் அண்ட் இயர் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. இயர் வந்து 2.6 எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, மந்த் வந்து 0.3 சேம் அப்படியே தான் வந்திருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். மார்க்கெட்ல இம்பாக்ட் கொடுக்காது, பட் ஆனால் ஃபெட்டுக்கு வந்து இதோடைய டேட்டா எடுத்துக்குவாங்க. ஏன்னா கடைசியாக நெக்ஸ்ட் மந்த்ல வந்து நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட், அதாவது நெக்ஸ்ட் வீக்கோடைய புதன்கிழமை நமக்கு வந்து மே ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஸோ எனர்ஜி அண்ட் ஃபுட்டோடைய வாலட்டைல் வந்து இப்போ கடைசியாக வர நியூஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து இதில் எப்படி வருதுங்கிறத இதோடைய டேட்டா வந்து கண்டிப்பாக அதில் நம்ம எடுத்துக்குவோம் கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா டிஎக்ஸ்ஒய் பார்த்துடலாம். ஸோ நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏன் வீடியோ வரல அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து நேற்று நம்ம பை சைடில் தான் கோலில் இருக்கிறோம். நிறைய வந்த கால்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-16 கால்ஸ்க்கு மேலே என்கிட்ட கேட்டது வந்து செல் தான் கேட்டாங்க. மார்க்கெட் வந்து ஏன்னா அந்த ட்ராப் கீழே வந்துட்டு இருந்தனால செல் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை இன்னும் பையில் தான் இருக்குது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் அது ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸோ சப்போர்ட்டோ ரீச் ஆகும்போது வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை தாண்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த வார் சுச்சுவேஷன் இருக்குது. அது நான் கோல்டில் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் டேரெக்டாக கோல்டுக்கு தான் ஸ்கிப் பண்ணி வீடியோஸ் பார்ப்பாங்க. அதனால நம்ம அங்கே பேசுவோம். ஸோ டிஎக்ஸ்ஒய் பொறுத்த வரைக்கும் டிஎக்ஸ்ஒய் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா டிஎக்ஸ்ஒய் வந்து இப்போ மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு சின்ன மைனர் சப்போர்ட் லெவலுக்கு வந்திருக்கு. இது மேஜர் சப்போர்ட்டாகவும் மாறலாம். ஸோ இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு மைனர் சப்போர்ட் லெவல். ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ வந்து நல்லாவே ரீச் ஆயிட்டான். ஸோ தட் நமக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சின்னதாக ஒரு அப்சைட் ரேலி போயிட்டு இங்கே இப்படி சப்போர்ட் எடுக்கலாம். ஒருவேளை இந்த சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா தான் மார்க்கெட் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு மைனர் சப்போர்ட் லெவலில் இருக்கிறோம். இது பெருசாக இம்பேக்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நேற்று வந்த டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா குவார்டர்லி டேட்டாலையுமே மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்சைடு போயிட்டு தென் கீழே வந்திருக்கு. அதாவது இது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க, பட் டேட்டாவே நெகட்டிவ். அதனால ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்ச நேரம் நின்றுட்டு கவர் பண்ணிட்டு கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு வரக்கூடிய டேட்டாவில் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி அப்சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஆனா வந்து அது ஒரு பெரிய ரேலியா இருக்காது. இப்போ வந்து இப்படி இருக்கு மார்க்கெட். ஸோ இது இது போய் இங்க ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு கூட கீழ பிரைஸ் வந்து வரலாம். இல்ல இது பிரேக் ஆகுமா அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த ஹைக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து மேல போக ஆரம்பிக்கும். இல்ல கீழ வந்துச்சு அப்படின்னா கீழ இருந்து நம்ம வந்து மார்க்கெட்ல திருப்பி ஒரு லாங் பை எடுக்கலாம். ஸோ டிஎக்ஸ்ஒய் பொறுத்தவரைக்கும் இப்போ ஒரு ஷார்ட் டர்ம் ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு பையிங் ஜோன் நமக்கு தெரியுது. இதனால கோல்டு என்ன ஆகும், லைட்டா இறங்கவும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து சப்போர்ட் லெவல் வந்துருச்சு. இங்கேருந்து பை, இங்கே பை இல்லைன்னா கீழே வந்தாலும் பை தான், செல் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டில் வந்து இப்போ வந்து இஸ்ரேல் அண்ட் ஈரானுடைய ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் போயிட்டு தான் இருக்கு. இது வார் வரல. ஆனால் அதான் இப்போ எதுவுமே பேச்சு மூச்சே இல்லையா, அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம வந்து கேஷுவலாக இருக்க முடியாது. ஒவ்வொரு இந்த அதாவது கிட்டத்தட்ட மே ஒரு மிடில் வீக் வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒவ்வொரு சாட்டர்டே சண்டேஸ்லையுமே நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா அங்கே வந்து ஒரு இம்பேக்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா அது சாட்டர்டே சண்டேஸில் நடந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மண்டே மார்க்கெட்டில் ஆயிலுக்கு பயங்கரமான ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷனை நம்ம வந்து பை சைடில் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஒன்று. ரெண்டாவது இப்போ மார்க்கெட் சப்போர்ட்ல தான் இருக்கு. ஸோ இப்போ பிரைஸ் மேலே போகுது. இன்னும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு. இப்போதைக்கு ஒரு 86 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ முடிந்த அளவு பை ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கிங்க. இதே ஒரு 4 ஹவர் சார்ட்ல போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் மேலே இருக்கக்கூடிய 84.5க்கு மேலே பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணதுனாலும் பை எடுக்கலாம். 86 அண்ட் 88க்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட் வந்து பை சைடில் தான் இருக்குது, செல் சைடு இல்லை. ஸோ அதனால தான் லாஸ்ட் லைவ்ல கூட சொல்லியிருந்தோம் பை சைடு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அண்ட் சில்வர். சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்து 2-3 கான்செப்டில் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு மல்டி டாப்ஸ் கிரியேட் பண்ணிட்டு
இந்த சப்போர்ட்ஸை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டு இப்போ கீழே வந்த மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக மேலே போயிட்டு இருக்கு. இது வந்து ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தெளிவாக சொல்லிடுறேன், ட்ரெண்டில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ட்ரெண்ட் வந்து பைல தான் இருக்கு. ஓகேங்களா? ட்ரெண்ட் வந்து பைல தான் இருக்கு. ஸோ இன்னமும் இது மேலே போகலாமான்னா தாராளமாக போகலாம். பட் ஒரு மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல நமக்கு கிளிக் ஆனனால இது இங்கேருந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் ஒரு ரேலி போகலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் மார்க்கெட் ஸ்டில் இன் பை. கோல்டும் பை தான், சில்வரும் பைல தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறனால இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்கு. ஸோ நான் இப்போ அது வந்து ஒரு ஷார்ட் ஃப்ரேமில் காட்டுறேன். 4 ஹவரில் பார்க்கலாம். ஸோ 4 ஹவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து எப்படி டிஎக்ஸ்ஒய்ல வந்து ஒரு சின்ன சப்போர்ட் லெவலில் நிற்கிறானோ அதே மாதிரி சில்வர்லையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை மீட் பண்ணி நின்றுட்டு இருக்கான். ஸோ இதில் இன்சைடில் இருக்கக்கூடிய ட்ரெண்டும் நமக்கு என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை சைடில் தான் நமக்கு போயிட்டு இருக்கு. ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த பர்டிகுலர் லோ பிரேக் ஆகிற வரைக்கும், ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் லோ பிரேக் ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து பை ட்ரெண்ட் தான். இந்த லோ 26.98 27 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 27 பிரேக் ஆகிற வரைக்கும் இப்போதைக்கு பை ட்ரெண்ட் தான். இது சேஞ்ச் ஆகும். இந்த 27 வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்ஸ்ல மாறுறதுக்கும் சான்சஸ் உண்டு. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்ல ஒரு ஷார்ட் ஃபால் வருது அப்படின்னா, ஐயோ மார்க்கெட் கீழே விழுகுது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. மார்க்கெட் திருப்பி வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம். இப்போ ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணனால. இல்லை மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் ஆகி ரீடெஸ்ட் பண்ணுதுன்னா திருப்பி நம்ம இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணலாம். அப்போ மார்க்கெட் வரும். ஸோ இது பிரேக் ஆனதுக்கு அப்புறம் 27க்கு கீழே மார்க்கெட் போய் க்ளோஸ் பண்ணால் மட்டும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். பட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா பை தான். அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் இஸ் பை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்லுக்கு இன்னும் திரும்பலை. ஸோ இது மேலே போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 28.50லேருந்து 28.7 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகும். மேலே போனால் ஸோ இப்போ அதை பிரேக் பண்ண அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே தான் போயிட்டு இருக்கான். பை சைடில் தான் இருக்கான் மார்க்கெட். 2260ங்கிற லெவல் உடையிற வரைக்கும் மார்க்கெட்டில் நமக்கு வந்து செல் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்கும். பை அப்படிங்கிறது தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 to 54 அந்த லெவல் டச் பண்ணணும். 52 டச் பண்ணிட்டான். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டான். ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ஒரு பெரிய மேஜர் ரெசிஸ்டன்ஸ் செல் அப்படின்னு நான் சொல்லலை. ப்ரைஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஹை பிரேக் பண்ணும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் இது. நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது நமக்கு ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிற டாப்பாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சப்போர்ட்டை போய் மார்க்கெட் தொட்டிருக்கான். ப்ரைஸ் அட்லீஸ்ட் கீழே வந்து ஒரு 25 பிரேக் பண்ணால் நமக்கு என்ன நடக்கும்னா கீழே இருக்கக்கூடிய இப்போ வந்து 305 வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணுவான்னா ஒரு கீழே வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவான். நெக்ஸ்ட் போய் இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் திருப்பி என்ன பண்ணலாம் ஃபால் ஆகிறதுக்கு மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணும். ஸோ இங்கேருந்து இப்படி ஒரு ஃபால் வரதுக்காக மார்க்கெட் ட்ரை பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்டில் பைல தான் இருக்கு. ஸோ நேற்று இந்த இடத்துல ப்ரைஸ் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃப்ரேமில் காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரியும். ஒரு 1 ஹவர் சார்ட்டில் காட்டுறேன். ஸோ நேற்று மார்க்கெட் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஓகே இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுச்சுன்னா போயிட்டு நம்ம வந்து 11ல இருந்து மார்க்கெட்டில் நம்ம சொன்ன லெவல்ஸ் என்ன அப்படின்னா 2311லேருந்து 2305 இதுதான் சப்போர்ட் லெவல்ஸ். ஒருவேளை மார்க்கெட் இங்கே பை ஆகிட்டு தென் கீழே வந்து ஸ்டாப் அடித்தாலும் நம்ம போக வேண்டியது பை தான். நேற்று காலையில் இந்த ஒரு ஃபால் மார்க்கெட்டில் வந்துச்சு. வந்த உடனே நிறைய கால்ஸ் கேட்டாங்க, செல் ஆயிடுச்சா மார்க்கெட்டு? இல்லைங்க, இன்னும் பையில் தான் இருக்குது, வெயிட் பண்ணுங்க. ஸோ 2260 பிரேக் ஆனால் தான் நம்ம வந்து செல்குள்ளே போகணும். அது வரைக்கும் எங்கெல்லாம் மார்க்கெட் இறங்குதோ நமக்கு அது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நேற்று மார்னிங் இது நடந்தது. மார்னிங் இங்கே வந்ததுலேருந்து மார்க்கெட் வந்து திருப்பி ரேலி ஆகிட்டு நியூஸ் அப்போ கீழே வந்து என்ட்ரி கொடுத்துட்டு மார்க்கெட் இப்போ மேலே போய் டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸை இப்போ மார்க்கெட் மீட் பண்ணி நின்றுட்டுருக்கான். ஸோ மார்க்கெட்டில் அப்ஸ் டவுன்ஸ் வரதாங்க செய்யும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் பையிங் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எப்பெல்லாம் இறங்குதோ அப்பெல்லாம் தான் நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி
கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும். இதே போய் நான் ஒரு டாப் அண்ட் டாப்ல இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 50க்கு மேலே நிறையா பையிங் இருக்குது. எனக்கு கேட்குறவங்க எல்லாமே 50க்கு மேலே தான் பையிங் போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் வேணாம். கீழே வந்ததுக்கு அப்புறமும் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா, இவ்வளோ பெரிய ஃபால் வந்ததுக்கு அப்புறமும் பை தான் சூஸ் பண்ணோம், செல் சூஸ் பண்ணல. ஏன்னா நான் நேற்று வந்து இந்த மார்க்கெட் இறங்கும் பொழுது என்கிட்ட வந்த ஒரு சில வேர்டிங்ஸை மட்டும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இல்லை டெலகிராம்ஸில் எல்லாரும் செல் சொல்கிறாங்க ஒன்று. ரெண்டாவது சிக்னல்ஸ்லாம் வந்து புல்லிஷ்ல இருந்து பேரிஷ்க்கு மாறிடுச்சு. ரெண்டாவது வந்து மூணாவது வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே வந்து இப்போ மார்க்கெட் கோல்டு வந்து செல் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கலாம். மேபி அவங்க ஷார்ட் டேர்ம் செல்லிங் கூட இங்கே ட்ரை பண்ணியிருக்கலாம். அதை பற்றி இல்லை. நமக்கு முதல்ல ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக தெரியணும். ஸோ அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும். அப்போ அதில் வரக்கூடிய செல் அப்படிங்கிறது ஒரு சின்ன குட்டி செல்லாவோ கரெக்ஷன் செல்லாவோ இருக்கும். அது வந்தால்தான் இந்த மாதிரி வருங்க. மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கும்போது அப்படி கீழே வரும் பொழுது நம்ம இந்த இடத்துல செல்லும் பண்ணணும், இந்த இடத்துல பையும் பண்ணணும்னு ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம பண்ண வேண்டியது ட்ரெண்ட் பைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மார்க்கெட் கீழே இறங்கும்போது ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை அட்டெம்ப்ட் பண்ணணும். ஸோ இந்த மார்க்கெட் அப்போ தான் ரேலி கொடுக்கும். இந்த செல்லுக்கு ஆசைப்பட்டுட்டு இங்கே போய் எட்ஜில் போய் செல் பண்ணக்கூடாது. இந்த பையையும் போய் நம்ம இந்த எட்ஜில் போய் பண்ணக்கூடாது. பாட்டமில் பை கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கும். நம்ம எக்ஸிட் ஆகி வெளியில் ஈஸியாக வந்துட முடியும். கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரேலி ஆகும். இப்போ போய் ஒரு ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் மீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து செல் ஆனால் கண்டிப்பாக செல் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஒருவேளை மார்க்கெட் செல் ஆனால் கீழே வந்து நம்ம பை ட்ரை பண்ணலாம். ஓகே, கீழே வந்து மார்க்கெட்டில் பை ட்ரை பண்ணலாம். அரௌண்ட் வந்து 28லேருந்து 25 பக்கமாக மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் பை சான்ஸ் கிடச்சிச்சின்னா பை எடுக்க நம்ம திருப்பியும் ரெடி ஆகிடணும். ஓகேங்களா? இந்த செல் இப்போ ஆகணுங்கிற அவசியம் நமக்கு தேவையில்லை. ஆனால் இந்த பை தான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கும். நாளைக்கு நாளானைக்கும், அதாவது ஆல்ரெடி நான் வந்து மேலே வந்து பை பண்ணியிருக்கேன் அல்லது கீழே வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ கீழே பை பண்ணியிருக்கவங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரையல் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு விட்டுருங்க. இல்லை நான் வந்து செல் பண்ணி வச்சுருக்கேன், மார்க்கெட் கீழே போய் நான் செல் பண்ணிக்கிறேன், மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க உங்கள் அக்கௌண்ட்ஸில் அமௌண்ட் கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஹெட்ஜ் மாதிரி பண்ணிவிட்டு மண்டே மார்க்கெட்டில் கழட்டிடுங்க. சாட்டர்டே சண்டேல எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, வார் கான்ஃப்ளிக்ட்ஸ் எதுவுமே நடக்கல, 2 கண்ட்ரிக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னா நோ கேப் அப் கேப் டவுன், நார்மல் ஓப்பனிங் ஆக இருக்கும். ஒருவேளை ஏதாவது இம்பேக்ட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேப் அப் இருக்கும். கேப் டவுனுக்கு சான்சஸ் கம்மி, கேப் அப் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் கோல்டில். அதனால வெயிட் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல வந்தோடனே கண்டிப்பாக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் கீழே வரும். செல்லுன்னு நினைக்காதீங்க. கீழே வந்தாலும் நம்ம பை ட்ரை பண்ணணும். ஆல்ரெடி 1, 2 2 அட்டெம்ப்ட் மார்க்கெட்டில் வந்துடுச்சு. ஸோ இப்போ வர்றது 3rd அட்டெம்ப்ட். வெயிட் பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இதில் வந்து ப்ரைஸ் சொல்லுங்கள், நான் வந்து பை பண்ணுறேன் அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. மார்க்கெட் வந்து கீழே வந்ததுக்கப்புறம் ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைத்தால் நான் வந்து சார்ட்டாக போடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. மண்டே மார்க்கெட்டில் அல்லது வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து டெலகிராமில் எனக்கு சார்ட்ஸ் அனுப்புகிறீங்க, அப்படியே ரிப்ளை பண்ணுங்கிறீங்க. நீங்கள் சார்ட்ஸ் அனுப்பிட்டு கால் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு என்ன அந்த டவுட் இருக்கோ அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். ஓகேங்களா? நிறைய சார்ட் போட்டிருக்கீங்க. சார்ட்ஸ் வந்து என்னால் வந்து நீங்கள் கேட்குற இந்த கொஸ்டின் எனக்கு சரியாக சில நேரங்களில் புரிய மாட்டேங்குது. கால் பண்ணுங்கன்னு போட்டிருப்பேன், ஆனால் நிறைய பேர் கால் பண்ணுறதில்ல. அடுத்து திருப்பி சார்ட்டே போடுறீங்க. ஸோ சார்ட் அனுப்பிச்சிங்கன்னா சார்ட் அனுப்பிச்சிட்டு கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னுடைய உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸை எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.